عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வோட கிருபையில தினந்தோறும் நமக்கு கொடுக்கப்பட்ட 5-6 நிமிடத்துக்குள்ள இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல பல்வேறு துறைகளில் புரட்சியும் திருப்பு முனையமாக அமைந்த இஸ்லாமிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் சம்பந்தமா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். முன்னாடியே குறிப்பிட்டது போன்று அவர்கள் எல்லாம் என்னது இஸ்லாமிய பொற்காலத்துல வாழ்ந்தவங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆள் இஸ்லாமிய பொற்காலம் இல்லாம நாமெல்லாம் சிறந்த காலம் சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் நமக்கு அங்கீகாரம் சொல்லப்பட்ட நாயம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறந்த காலமாக கருதப்படக்கூடிய சஹாபாக்கள் காலத்துல வாழ்ந்த ருஃபைதத்துல் அஸ்லமியா என்ற சஹாபி பெண்மணியை சம்பந்தமாக தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். இவர்கள் தான் இஸ்லாமிய உலகிலும் சரி பொதுவாகவே சரி ஆரம்ப கால முதன்மையான செவிலியர் என்று என்ன செய்யப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்க. அதாவது நம்ம கரண்டா மற்ற இஸ்லாமிய இங்கிலீஷ் முறையில பார்த்தோம் அப்படின்னா பொதுவா வெளிப்படையா தெரியக்கூடியது ஃப்ளோனோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நர்சரியினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் வாழ்ந்தது 1800 ஆண்டு. ஆனா அவர்களுக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாரே யாரு இந்த சஹாபி பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செவிலியரா மருத்துவரா என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இவங்களதான் செவிலியனுடைய ஆரம்பம் மருத்துவத்தினுடைய ஆரம்பம் சொல்றாங்க. சில வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க, ஆரம்பத்துல நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு இமாம் பார்த்திருந்தோம், ஜஹ்ரவிங்கிற இமாம் தான். அவங்க தான் யாரு ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆனா வரலாற்று இமாம் இப்படியும் குறிப்பிடுறாங்க, இவங்க அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பத்திலேயே அந்த சர்ஜரிக்குள்ள அறுவை சிகிச்சைக்கான அந்த மருத்துவம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த சஹாபி பெண்மணி பார்த்திருக்கதா என்ன செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. இப்ப இவங்க ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களுடைய தந்தை கிட்ட இருந்து இந்த ஒரு மருத்துவத்துறையை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் போருக்கு போகும்பொழுது யார சொல்றாலும் நாங்களும் என்ன செய்யறோம் போருக்கு வாரோம், அங்கே தேவைப்படக்கூடிய உதவிகளும் மருத்துவ உதவிகளும் நாங்க செய்யறோம்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க அகல் போர் ஆரம்பிச்சு பல்வேறு போர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க அந்த போர்ல காயப்படக்கூடியவங்களுக்கு இவங்க மருத்துவம் பாக்குறாங்க. ஒரு நேரம் ஒரு போர்ல ஒரு சஹாபிக்கு என்ன செஞ்சிருது, அம்பு பட்டுறது. அப்ப ரசூலுல்லாஹ்வே என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க இவர் என்ன செய்யுங்க ஒரு ருஃபீதாங்க அம்மையாட்ட என்ன செய்யுங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்களை சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க சிகிச்சை மட்டும் அல்லாம இவங்க சமூக மனப்பான்மையோட இருந்ததாகவும் என்ன செய்யறாங்கன்னா தகவல் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா ஆதரவற்று இல்லாம இருப்பாங்க இல்லையா. உதாரணமா நம்ம போர் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது எல்லாமே மக்கால இருந்து மதீனாவுக்கு எல்லாருமே வந்தது பிறகு. இப்போ மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த எல்லாருமே என்னது கிடையாது, முழுமையான குடும்பத்தோடு வந்தவங்க இருக்க மாட்டாங்க. சிலருக்கு குடும்பம் இருக்கும், சிலருக்கு என்ன கிடையாது குடும்பம் இல்லாம இருக்கும், திணைத்தோழர்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்படி குடும்பம் யாரும் இல்லாம தனி ஆட்களா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு எல்லாமே இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அன்சாரி சஹாபி, இவங்க அன்சாரி பெண்மணி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்பொழுது ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களை மதீனாவில இருந்தவங்க முஸ்லிமை ஏற்றுக்கிட்ட சஹாபாக்கள்ல சஹாபி பெண்மணிகள்ல இவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த பாடல் பாடி வரவேற்ற பைத்துகள் பாடி வரவேற்ற அந்த பெண்மணிகளையும் இந்த பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இது அல்லாம இவங்க ஹைபர் போருக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நேரடியா போயிருக்கிறாங்க. அப்ப இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க முதற்கொண்டும் மற்ற எல்லா பெண்மணிகளுக்கும் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க மருத்துவம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவம் சொல்லி கொடுத்தது அல்லாம மருத்துவம் சார்ந்த விஷயங்களை பல விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க முன்னெடுப்புகளாக இருந்திருக்கிறாங்க. பல்வேறு விதமான உதவிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு அந்த நேரத்துல மருத்துவம் சார்ந்ததாகவும் இருக்கட்டும் பொருளாதார சார்ந்தும் இருக்கட்டும் எல்லா உதவிகளுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அதனாலதான் ஆரம்பத்துல என்ன செய்யும் அப்படின்னா பெண்களுக்கு அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே ஒரு டாக்டர் கிட்ட தான் என்ன செய்ய முடியும், ஆண்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவர் கிட்ட தான் போக முடியும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பல்வேறு பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி ஆச்சுன்னா ஆண்களுக்கு எது ஒரு பிரச்சனை என்றால் ஆண்கள் கிட்டையும் பெண்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சா என்ன செய்வாங்களா பெண்கள் மருத்துவர்கிட்டையும் போகக்கூடிய அந்த ஒரு இது என்ன செஞ்சிருந்துச்சுன்னா இவங்க ஆரம்பத்துலதான் பிரிஞ்சிச்சு. இப்ப இஸ்லாமிய உலகத்துல ஆரம்பத்தினுடைய அந்த ஒரு ஆரம்பத்துக்கு என்ன செய்யறாங்க நர்சிங்ல இவங்களதான் சொல்றாங்க
இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல இவங்களுடைய பேர்ல இந்த சஹாபி பெண்மணியுடைய பெயர்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காலேஜஸ் வச்சுறாங்க. பஹ்ரைன்ல உள்ள ஒரு காலேஜ்ல ராயல் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய காலேஜ்ல ஆண்டுதோறும் என்ன செய்யறாங்க அப்படின்னா யாரு சிறந்த நர்ஸா இருக்கிறாங்களோ, நல்ல உழைப்புகள் செஞ்சாங்களோ, யார் சேவை செஞ்சாங்களோ, யார் நல்ல முறையில அதுல உழைத்தாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்களுடைய பேர்ல, உதாரணமா அலிகாரி விருது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க பேர்ல விருது கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சிறந்த நர்ஸுக்கான விருது என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர்ல என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. இது அல்லாம என்ன இருக்குது அப்படின்னா பங்களாதேஷ்ல இவங்களுடைய பேர்ல என்ன செய்யுது பெரிய நர்சிங் காலேஜ் இருக்குது. பல்வேறு இடங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா பள்ளிகளும் மருத்துவங்களும் என்ன செய்யுது இவங்களுடைய அந்த ஆரம்ப காலத்துல என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ பல்வேறு துறைகளை எடுத்துக்கிட்டாலுமே இதுலதான் இல்லாம இஸ்லாமியர்கள் ஆண்களாகவும் இருந்தாலும் சரி பெண்களாகவும் இருந்தாலும் என்ன செய்யறாங்க அவங்கவுங்க எல்லா துறைகளிலுமே முதன்மையானவர்களா இருந்திருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து பல்வேறு ஆட்களை பார்த்துட்டோம். கணிதம் எடுத்தாலும் அதுல முதன்மை ஆட்களா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. புவியியல் எடுத்தாலும் அதுல முதன்மை ஆள்களா என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமிய இருந்திருக்காங்க. மருத்துவம் எடுத்தாலும் அதுல முதன்மை ஆளாக ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஆரம்ப பேஸ்மெண்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க இஸ்லாமிய இருந்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆரம்பத்துல ஒவ்வொரு துறையினுடைய ஆரம்ப திருப்பு முனையில யார் இருந்திருக்காங்கன்னா இஸ்லாமிய இருந்திருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி புரட்சிகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார்களோ அதனே போன்று கல்வி புரட்சிக்கும் நம்மளும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.